Hi friends, welcome to Chennai food. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகைனால எல்லார் வீட்லயுமே செய்யக்கூடியது சர்க்கரை பொங்கல் இல்லனா வெண்பொங்கல் செய்வாங்கங்க. ஆனா அதிகமா விரும்பி செய்யக்கூடியது சர்க்கரை பொங்கல் தாங்க. அந்த சர்க்கரை பொங்கலை ரொம்ப ஈஸியா வித்தியாசமான முறையில் டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேங்க. 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துர்க்கேன். நீங்க பச்சரிசி எவ்வளவு எடுக்குறீங்களோ அதுல 50% நீங்க பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இத அளவுல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பச்சரிசியும் 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பும் எடுத்துர்க்கேன். இந்த பாசி பருப்பை நம்ம லேசா வறுத்து எடுத்துக்கலாம். பாசி பருப்பு வறுக்கிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சிருக்கேன். இந்த பருப்பு இதல சேர்த்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போறோம். நிறம் மாறணும்னு அவசியம் இல்ல. பருப்பு இப்ப நல்லா வாசனை வருது. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அரிசியிலே இந்த பருப்பை சேர்த்து விட்டுக்கலாம். நான் அரிசியை பவுலுக்கு மாத்தி வச்சிருக்கேன். அதிலே இந்த பருப்பையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா 2 முறை கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் நான் 3 தடவை கழுவிட்டேங்க. கழுவிட்டு தண்ணி வடிச்சு எடுத்துட்டேன். நீங்க சாதாரண பாத்திரத்துல வேக வைக்கிறதா இருந்தா நீங்க 1/2 மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வேக விட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். நான் குக்கர் பாத்திரத்துக்கு தான் மாத்தி விட போறேன். இத மாத்தி விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பையும் நான் குக்கர் பாத்திரத்துக்கு மாத்தி விட்டுட்டேங்க. இப்போ தண்ணி அளந்து ஊத்திக்கலாம். நீங்க எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல தண்ணி அளந்து ஊத்திக்கோங்க. இந்த கப்ல அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு நம்ம வெச்சிருந்தோம். அதனால இப்போ 4/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்க 1/2 கப் கூடுதலா 5 கப் கூட வெச்சுக்கலாம். நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏனா பொங்கல் நல்லா இழைய வேகணும். அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலா தான் வைக்கணும். 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேங்க. நீங்க தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து கூட வேக விடலாம். இப்போ குக்கர் பாத்திரத்தை மூடி போட்டு விட்டுறலாம். குக்கர் மூடியில கேஸ்கட் போட்டுக்கோங்க. நான் வெயிட்டும் போட்டுட்டேன். இப்போ அடுப்புல வச்சிடுறேன். குக்கர் பாத்திரத்தை நான் அடுப்புல வச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு 4 விசில் வச்சுக்கோங்க. மொத்தம் 5 விசில் வேக வச்சிட்டு நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. பொங்கல் ரெடி ஆயிடும். 5 விசில் வச்சிட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேங்க. பிரஷரும் அடங்கிடுச்சு. மூடியும் ஓபன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா இழைய வேக வச்சுக்கோங்க. பாருங்க இப்படி கலரி விட்டா எவ்வளவு இழைய இருக்கு. அரிசி பருப்பே தெரியல. அந்த அளவுக்கு இழைய வேகணும். தண்ணியும் சுத்தமா இல்ல, அடியும் பிடிக்கல பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துர்க்கேங்க. பொங்கலுக்கு தேவையான நெய் மொத்தத்தையுமே நான் இதல சேர்த்துறேன். முந்திரி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். நான் 7-8 முந்திரி 2-2 பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த முந்திரியை இதல சேர்த்துக்கலாம். முந்திரி லேசா வறுபட்ட உடனே நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை எடுத்துர்க்கேன். காஞ்ச திராட்சை தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு திராட்சை வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். அந்த திராட்சையை நான் இதல சேர்த்துறேன். திராட்சை நல்லா பலூன் மாதிரி எழும்பி வரணும். முந்திரி லேசா சவந்து வரணும். முந்திரி திராட்சை இப்ப நல்லா வறுபட்டுடுச்சு. நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இந்த நெய்யிலே நம்ம வேக வச்ச அந்த பொங்கலை சேர்த்து விட்டுறலாம். பொங்கல் சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்ல வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க நல்லா இழைய வெந்திருக்குது. இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுல வெல்லம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துர்க்கேன். கிராம்ல சொல்லணும்னா 100 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். நம்ம 1 கப் அரிசி 1/2 கப் பாசி பருப்பு எடுத்தோம். மொத்தம் 1/2 கப் எடுத்திருந்தோம். கிராம்ல 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். வெல்லம் நீங்க கப்ல எடுக்கிறதா இருந்தா 1/2 கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. கிராம்ல எடுக்கிறதா இருந்தா 150 கிராமுக்கு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் ஆர்கானிக் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். பொடிச்சு வச்சிருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லத்துல அழுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வெல்லம் தண்ணியை கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த வெல்லத்தை இதல சேர்த்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லயே வச்சுக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை குறைச்சி தான் வைக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்க. வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா பொங்கலோட மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்க வெல்லம் வாங்கும் பொழுது கொஞ்சம் டார்க் கலரா இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப வெள்ளையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கும். வெல்லம் சேர்த்தா மாதிரி இருக்காது. சர்க்கரை சேர்த்தா மாதிரி இருக்கும். இப்போ 1 சிட்டிகை சால்ட் சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் 1 சிட்டிகை சால்ட் சேர்த்தா இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். டேஸ்ட் அதிகமா இருக்கும். சேர்த்து விட்டுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அடுத்ததா கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். நீங்க பால் ஊத்தி நீங்க வேக வச்சீங்கன்னா பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தண்ணி ஊத்தி தான் அரிசி பருப்பு வேக வச்சேன். அதனால கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தா நல்லா டேஸ்டா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி இறக்குற சமயத்துல தான் சேர்க்கணும். இது சேர்க்கறதுனால தண்ணி ஆயிடுமோன்ட்டு நீங்க பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் கலரி விட்டீங்கன்னா இறுகிடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்துட்டு நான் ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டேங்க. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டிங்கன்னா நல்லா இறுகி வந்துடும். பாருங்கள், பொங்கல் இப்போ நல்லா திக்னஸ் வந்துருச்சு. இந்தளவு திக்னஸ் இருந்தால் போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்னஸ் வந்துடும். இப்போ நம்ம கடைசியாக முந்திரி திராட்சை சேர்த்து விட்டுடலாம். நான் நெய் ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். உங்களுக்கு இன்னும் நெய் கூடுதலாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுறேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துடலாம். கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சர்க்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பொங்கல் பண்டிகைக்கு வெண்பொங்கல் செஞ்சால் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. சர்க்கரை பொங்கல் தான் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த பொங்கல் பண்டிகைக்கு இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக சர்க்கரை பொங்கலை செஞ்சு சந்தோஷமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. சர்க்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி சர்க்கரை பொங்கலை செஞ்சு உங்கள் குடும்பத்தினரோட சந்தோஷமாக இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.